தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் ஆண்டின் முதல் பிரதோஷமான சனிமகா பிரதோஷ நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் நந்தியம்பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட 9 வகை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் மனமுருகி தரிசனம் செய்தனர். பெரிய கோயிலுக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதால் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எப்படி க்ரௌடை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுங்கிற தெரியற அளவுக்கு ஸ்தம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் அடிப்படை வசதியான கழிப்பிட வசதி, குடிதண்ணீர் வசதி, தங்கும் வசதியை உடனே செஞ்சு தரணும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கங்களுடன் தரிசனம் செய்தனர். நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் சந்தன காப்பு அலங்காரமும் செய்து மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை கிரிவல பாதையில் மேற்கு திசையில் அமைந்துள்ள அதிகார நந்தி பகவானுக்கு மார்கழி மாத சனிமகா பிரதோஷ தினத்தையொட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதேபோல திருச்செந்தூர் ஆனந்தவள்ளி அம்பாள் சிவகொழுந்தீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற சனி பிரதோஷம் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.